நீதிமொழிகள் 5. என் மகனே, என் ஞானத்தை கவனித்து என் புத்திக்கு உன் செவியை சாய். அப்பொழுது நீ விவேகத்தை பேணிக் கொள்வாய். உன் உதடுகள் அறிவை காத்து கொள்ளும். பரஸ்திரியின் உதடுகள் தேன் போலொழுகும். அவள் வாய் எண்ணெயில் மிருதுவாய் இருக்கும். அவள் செய்கையின் முடிவோ எட்டியை போல் கசப்பும் இருபுறமும் கருங்குள்ள பட்டயம் போல் கூர்மையாய் இருக்கும். நீ ஜீவ மார்க்கத்தை சிந்தித்து கொள்ளாதபடிக்கு அவளுடைய நடைகள் மாறி மாறி விகாரப்படும். ஆதலால் பிள்ளைகளே, இப்பொழுது எனக்கு செவி கொடுங்கள். என் வாயினின் வசங்களை விட்டு நீங்காதீர்கள். உன் வழியை அவளுக்கு தூரப்படுத்த அவளுடைய வீட்டின் வாசல்களை கிட்டி சேராதே. சேர்ந்தால் உன் மேன்மையை அந்நியர்களுக்கும் உன் ஆயுசின் காலத்தை கொடூரருக்கும் கொடுத்து விடுவாய். அந்நியர் உன் செல்வத்தினால் திருப்தி அடைவார்கள். உன் பிரயாசத்தின் பலன் புறத்தியருடைய வீட்டில் சேரும். முடிவிலே உன் மாமிசமும் உன் சரீரமும் ஒரு வழியும் போது நீ துக்கித்து, ஐயோ, போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினதே. என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமலும் போனேனே. உன் கிணற்றில் உள்ள தண்ணியும் உன் துருவில் ஊறுகிற ஜலத்தையும் பானம் பண்ணு. உன் ஊற்றுகள் வெளியிலும் உன் வாய்க்கால்கள் வீதிகளிலும் பாய்வதாக. அவைகள் அந்நியருக்கும் உரியவைகளாய் இராமல் உனக்கே உரியவைகளாய் இருப்பதாக. உன் ஊற்றுகள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. உன் இளவயதின் மனைவியோடு மகிழ்ந்திரு. அவளே நேசிக்கப்படத்தக்க பெண்மானும் அழகான வரையாடும் போல் இருப்பாளாக. அவளுடைய ஸ்தானங்களே, எப்பொழுதும் உன்னை திருப்தி செய்வாயாக. அவளுடைய நேசத்தால் நீ எப்பொழுதும் மயங்கி இருப்பாயாக. என் மகனே, நீ பரஸ்திரியின் மேல் மயங்கி திரிந்து அந்நிய ஸ்திரீயின் மார்பை தழுவ வேண்டியதென்ன? மனுஷனுடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. அவனுடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார். துன்மார்க்கனை அக்கிரமான்களே பிடித்து கொள்ளாமலும் தன் பாவகயிர்களால் கட்டப்படுவான். அவனுடைய செவி கேளாததினால் மடிந்து மதிக்கேட்டின் மிகுதியினால் மயங்கி போவான். சங்கீதம் 20. ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமது உயர்ந்து அடைக்கலமாவதாக. அவர் பரிசுத்தலத்தில் இருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சியோனில் இருந்து உம்மை ஆதரிப்பாராக. நீர் செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாகன தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. அவர் உமது மனவிருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி சியோனில் இருந்து உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து நீதிமொழிகள். இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய கண்களை வானத்திற்கு ஏறெடுத்து, பிதாவே, வேலை வந்தது. நீர் எனக்கு தந்தருளின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு நியாயமித்த கிரியைகளை மாம்சமான யாவர் மேலும் அவர் நியாயமித்த கிரியைகளை செய்து முடித்து ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பியவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். நான் செய்யும்படி நீர் எனக்கு நியாயமித்த கிரியைகளை செய்து முடித்தேன். பிதாவே, உலகம் உண்டாகியதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாகியிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை மகிமைப்படுத்தும். நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். அவர்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறார்களே. அவர்களை எனக்கு தந்தீர். அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள்.
நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், உலகத்திற்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்கள் என்று வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறார்களே. என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள், உம்முடையவைகள் என்னுடையவைகள். அவர்களில் நான் மகிமைப்பட்டிருக்கிறேன். நான் இனி உலகத்தில் இருக்கிறேன், அவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். நான் உம்மிடமிருந்து வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்திருக்கிறார்கள். நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசிக்கிறார்கள்.